இந்த கேம்ல. ஓகே என்னடா கிங்கு என்ன கிங்கு கீழே இருக்காங்க. சரி அவரெல்லாம் போய் போட போய் நம்ம ஏதாவது தோத்துற போறோம். நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம். 10 நாள் சாப்பிடல கைஸ். மறக்காம வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவேன். 10 நாளாக சாப்பிட்டேன், யாரும் கண்டுக்காதீங்க. சரி என்ன அது பாம் பண்ணேன். இந்த டெய்லர் மாடல் போட போகிறோம். நம்ம போடலாமா நம்ம? சரி போச்சு போட்டோம். நம்ம கிட்ட அந்த மாட்ட முடிய போயிடுவேன். அவர் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கோம். இந்த கண்ணாடி கலஸ் மாடியே நல்லா இருக்கானே. சரி கைஸ் ஏங்க இங்கே பாருங்க செம்மறியாடு. செம்மறியாடாது என்ன தரல ஏதோ ஒன்று போகுது. சரி நமக்கு சாப்பாடு தான் முக்கியம், நம்ம சாப்பிடுவோம். இங்கே ஏதோ மாத்திரை கிடையாது. என்னது எக்ஸ்பேண்டா? இது எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி கிடையாது. இது ஃபாஸ்ட்டாக போகுதுங்க. சரி இந்த மாத்திரை பிடிச்சி ஃபாஸ்ட்டாக போகும்போது தான் பார்ப்போம். ஏன்னா திருப்பி அந்த செம்மறியாடு வந்துச்சு. ஹாய் செம்மறியாடு எப்படி இருக்கு? சரி ஏதோ ஒரு பிகி பேங்க் மாதிரி கிடச்சிருக்கு. இவன் யாரா வாயை தந்துட்டாரா? ஐ திங்க் நம்ம கிட்ட அவன் மாட்ட போகிறான்னு நினைக்கிறேன். டெய்லர் மாட்டை மாட்டிக்கலாம். பிடிக்கிறேன் ஃபாஸ்ட்டாக போனால் ஹெச்பி இது வேறு குறையும், ரேங்க் வேறு. ஐ ஒன்று மாற்றிட்டான். ஜாலி ஜாலி ஜாலி. டே அது யார் சாப்பாடு? நான் தெரியும் தான் என் சாப்பாடு சாப்பிடுவேன். ஏங்க கிங்கே செத்துட்டாங்க. கிங்கே அவன் தரல, எவனுக்கு செத்துட்டான். அதான் சாப்பிட்டோம். நமக்கு தான் சாப்பாடு முக்கியம். நமக்கு பென்கின் மணியாடு இரா நான் ஏன் சாப்பிட்றேன்? எல்லாம் ஏன் சாப்பாடு சாப்பிட்டீங்க? நான் என்ன சாப்பிட்றேன்? சரி ஏதோ போங்க போச்சு போகட்டும். எவனோத்த மாட்டிக்கலாம். அவனே தரல திங்க பென்கின் மணியெல்லாம் நினைக்கிறேன். இங்கே ஒன்று மாட்டிருக்கான். இன்னும் அவன் தரல. சரி ஏதோ ஒன்று போங்க. நான் வந்து டாப் 10க்கு வந்துட்டேன் கைஸ். வீடியோ பாருங்க மறக்காம திருப்பி அதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் தான் சொல்கிறேன். சரி ஓகே இப்போ என்ன பண்ணணும்? இங்கே ஒரு காய் நீங்கள் அப்படியே பிடிச்சிப்போம். என்னங்க இந்த பாம்பு எவ்வளோ சாப்பிட்டாலும் பெருசாகவே ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்கிறேங்க. அப்படியே எனக்கு பிடிச்சவங்க மறக்காம பட்டுகள் ஆகட்ட கமெண்ட்டில் தெரிய விட்ருங்க. சரி நம்ம பாட்டு போவோம். பாம்பு வரேன் வெளியே விடுங்கடா. பாம்பு நானு வெளியே விடுங்கடா. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல அப்படியே ரெட் கலர் ஆட்டம் தெரிய விட்ருங்க. சரி நான் பாட்டு தான் பேசிட்டு இருக்கேன், யாரும் கண்டுக்காதீங்க. எவனுக்கு செத்துட்டான் எங்க செத்தானோ தெரியல. இவன் தான் நினைக்கிறேன். வேற யாரும் இல்லையா? சரி இங்கே எதுவும் சாப்பிட்டுக்கலாம் மண்டே வரான். இருங்க அவனை போடும்போது தான் பார்ப்போம். சுத்திடலாமா? இன்னும் இந்த சைடு தான் ஏதோ இதாங்க நம்மள மாதிரி ஒருத்தன் இருக்காங்க இங்க. அவன் செத்துட்டான். எனக்கு தான் நீ எல்லாம் நீ எனக்கு தான் நீ. இந்த சாப்பாடு எனக்கு போதும். இவன் யாரா இவன்? பின்னாடி சாப்பாடு. இருங்க இது சாப்பாடு மொத்தமாக காலி பண்ணிடுறேன். சாப்பாடு எனக்கு தான், சாப்பாடு எனக்கு தான். எவனோ சாப்பிட்றான். செத்துட்டான் நினைச்சு அந்த பச்சை கலர் வந்தேன். எவனோ செத்துறான். இருங்க அவனை போயிட்டு மொத்தமாக நம்ம தான் நல்ல வேலைங்க காயினியாவது குத்தான். அதுக்காக சந்தோஷம். 15,793 காயின் சேர்த்து வச்சிருக்கோம். ரொம்ப பெருமையா இருக்கு. சரி ஓகே அவனா திருப்பி டிஃபிட் ஆயிட்டான். ஏன்னா அவன் இன்னும் ஆளை காணோம். ஒரு பீஸ் கூட காயினியாவது விட்டு போறான்டா. ஏதோ கொஞ்சமாவது விட்டு போறானே, அது வரைக்கும் சந்தோஷம். அவனே செத்துட்டான். இருங்க ஸ்பைடர் மேனே இருடா நான் அப்புறம் வச்சுக்கிறேன். எட்டுக்கால் பிடிச்சலாம் நம்ம வந்து தொடப்படுதுங்க. சரி இங்கே ஏதோ ஒரு மெடிசன். என்ன மெடிசன் இது? நம்ம எதை சாப்பிட்டாலும் அது 5 மடங்கா நமக்கு கிடைக்குமாங்க இந்த மெடிசனை பிடிச்சா. இது வந்து ப்ளூ கலர்ல இருக்கு மெடிசன். அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. இது என்ன மெடிசனு? இது என்னன்னு ஸ்பீடா போற மெடிசன் கைஸ். இது ரெண்டு இருக்கு. இதை பிடிச்சிப்போம். இதை பிடிச்சோன்னா நார்மலா போகும்போது கொஞ்சம் ஃபாஸ்டா போகும். ஸ்பீடா போகும்போது இன்னும் ஃபாஸ்டா போகும். டிஃபைட் ஆகிட்டா அவனை சாப்பிட்டுருவோம். சாப்பாடு எனக்கு சாப்பாடு தானே முக்கியம். என்னங்க ஒருத்தனை வர மாட்டேங்கிறான். அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட பழைய கேம் பிளே போடுற கிராணி கேம் பிளே அதை அப்படியே பார்த்துருங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு பாட்டு பாட்டுருப்பேன். நான் தானேன்னு அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல அப்படியே என்னங்களை ஆட்டுங்க தெரிவிக்கணும். உங்களுக்கு என்ன ஆட்டு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் தெரிய விட்டுருங்க. அவ்வளோதான். சரி இங்கே வாங்க பச்சை மலை செத்துறான். எனக்கு தான் எல்லாமே எனக்கு தான் எல்லாமே எனக்கு தான். இப்போ நம்ம வந்து 66,757ல இருக்கும் கேஜி. ஒன்றும் நம்ம எவ்வளோ ரீச் பண்ணனா ஒன்றும் கிட்டத்தட்ட 40 கேஜி ரீச் பண்ண கைஸ். ஓகே இது என்னது ஏதோ வச்சிருக்கு மேக்னெட் கைஸ். மேக்னெட்டை பிடிச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தூரமாக இருக்க சாப்பாடே ஈஸியாக சாப்பிடலாம். சரி போவோம். காயின் இருக்கு அதை பிடிச்சிப்போம். எனக்கு தான் காயின்
நிறைய பாம்பு இல்லையா நான் போக முடியல. சரி ஓகே நம்ம பாட்டு நம்ம வேலையை உண்டு நம்ம சோழி உண்டுன்னு இருப்போம். இது யாரா? நல்ல வேலை நடுவில் போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க நம்மள அப்படியே லாக் பண்ணிட்டு வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு நினைக்காதீங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா 10 தடவை தோதுதான் இந்த வீடியோவை எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல எத்தனை தடவை 10 தடவைக்கு மேலே இந்த 1 லேக் ரீச் பண்ணதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் guys. அதுக்காகவே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. சரி ஓகே இந்த மேங்கோட பிடிச்சிக்கோ. ஏங்க ஆயிடுச்சுல ஏதோ டர்மசி மண்டையை பார்த்துட்டே போகிறாங்க. சாப்பாடு சாப்பாடு எனக்கு தாண்டி டிராகன் மண்டையா கொஞ்சம் வந்து விட்டுறாடி சாப்பிட்றேன் சித்திரம். ஐயோ தப்பிச்சிட்டானே. சரி அப்படிதான் பார்த்துக்கோ. எங்க கிங்க பார்க்குற மெடிசன் guys. எங்க கிங்க்கு என்னங்க அந்த சிவத்தை ஒட்டி என்னதான் பண்ணுறதுக்கான்னு தெரியல. சரி ஓகே அடுத்த தடவை போய் அவனை பார்த்துக்குவோம். அவன் வந்து எத்தனை கேஜி இருக்கானா? எவ்வளோடா கேஜி? 957,345 கேஜி இருக்கான் அவன். சரி இவனை அப்படியே சுத்திடுவோம். எவ்வளோ நம்ம காட்ட மாட்டேன்றான். ஐயோ போயிட்டானே. சரி ஓகே கேஸ் அடுத்ததான் பார்த்துப்போம். இவனை பிடிக்க போய் நம்ம ஹெச்பி கம்மியாக போகுது. சரி ஓகே இவன் யாரா? ஏதோ பார்க்குது மான்ஸ்டர் மாதிரி தான். ஏங்க நம்ம பக்கத்தில் ஒருத்த சுற்றின்றான் பாருங்க. அவன் தான் guys ரொம்ப நேரமாக நம்ம பின்னாடியே சுற்றிக்கணும். ஒரு நேரம் அவனை போட்டே ஆகணும். இருங்க அவனை எப்போ சான்ஸ் கிடைக்குமா அப்படியே சுற்றிடுறேன். என்னங்க எப்படா? ஏங்க இவன் முன்னாடிலாம் போயக்கூடாதுங்க. தப்புன்னு போட்டுறான் எல்லாரையும். ஏங்க அவன் அந்த ஃபுட்டை கூட சாப்பிடலங்க. வெறும் அந்த காயினை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டான். இப்போ நம்மள பிடிக்கிறது தான் அவனோட டாஸ்காக இருக்கும் போல இருக்கு. சரி இருங்க இந்த நம்ம ட்ராப் மையப்பா உள்ள வரானப்பா அவன். என்னங்க வரல? ஏங்க காணாம போயிட்டான். இருக்கியாடா? இருக்காங்க. இங்கே தான் சுற்றிருந்தேன். அதானே பார்த்தேன். எங்கே போயிடுவாங்க? இருங்க guys. சரி ஒரு ஒருத்த மாட்டினா. ஒரு பிஞ்சாவது கொடுங்கடா. ஐயோ சரி போனா நம்ம மாட்டிப்போம். இவங்க நம்ம சுத்துறான். சுத்த விட்டுருவேன் நானு. இருடா மாட்டு வேண்டாம் என் பிரச்சனை. ஐயோ இவனால பிடிக்க மாட்டேன். ஏமாத்த சிரிப்பு சேர்த்துறாங்க. ஒரு பிஞ்சாவது வீடு அடே அட பாரு பெண்கள் மண்டையா. இருடா அடுத்ததான் வச்சுக்கிறேன். நீங்க ப்ளூ கலர் மலைசை நம்மகிட்ட மாட்டிக்கினாங்க. நல்ல விஷயம். ரொம்ப நாள் கட்சி ஒரு நல்ல விஷயம் சொல்லி வாய முடியல. மொத்தமா இந்த மான்ஸ்டர் மண்டையை வச்சு தின்றாங்க. ஒரு புது ப்ளூ கலர் மண்டையை முளைச்சு வந்துட்டாங்க. இந்த சைடு தான் பார்த்தேன். நல்லா நம்மளை ஃபாலோ பண்ணா அதே தான் சந்தோஷம். இவன் யாரா? தேயில் போட்ட மண்டையா? பார்க்கறதுக்கு ஏதோ சோளை கட்டு போகுமா இவன்? ஏதோ போட்டோம் போ. நம்மளோட சேலஞ்ச் என்னன்னா 1 லேக் கேஜி ரீச் பண்ணது தான். ஆனால் எத்தனை கேஜி ரீச் பண்ணோம்? இன்னும் நம்ம வந்து 27 கேஜி ரீச் பண்ணோம். இப்போ வந்து மாறுது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. ஏங்க ஒரு பெரிய சைஸ் மான்ஸ்டர் ஒரு பெரிய சைஸ் ஸ்னேக் இருக்குங்க. என்ன பிடிக்க முடியுமா? என்னங்க வாங்கி வந்து போயிட்டான். எத்தனை என்னென்ன பிடிச்சிடலாம். சரிங்க அதை பார்த்துக்கலாம். லைன் ஆட்ட சேர்த்துலாம். அவ்வளோ மாட்டோம். சரி கொஞ்சமாவது விடுங்கடா. ஒரு காயின் கூட எடுக்க விட மாட்டேங்கிறீங்க. சரி ஒன்று திருப்பி அவனும் டிபிட்டை நான் வந்து பார்க்கணும். சரி அப்புறம் பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு இங்கே கண் முன்னாடி சாப்பாடுலாம் சாப்பிட்றோம். சாப்பாடு எனக்கு முக்கியம். சாப்பாடு எனக்கு முக்கியம். சாப்பாடு எங்கே போனா நீ? எங்க நம்ம இப்போ 80 கேஜி ரீச் பண்ணிட்டோம். எத்தனை கேஜி? 17 கேஜி தான் ரீச் பண்ணணும். 17 கேஜி. அதுதான் இந்த மேட்ச் முடிஞ்சிடும். 17 கேஜி ரீச் பண்ண 17 கேஜி எவ்வளோ மாட்டுவான்னு பார்க்க மாட்ட மாட்டேங்கிறாங்க. சரி எவ்வளோ டிஃபிட் ஆகிட்டான். சரி நம்ம எப்படி மட்டும் பார்ப்போம். என்ன இவனுங்களே சாப்பிட்ருவானுங்க எப்படியோ பார்ப்போம். கொஞ்சமாவது மீதம் இருக்கானு. ஏங்க வெறும் காயை மட்டும் விட்டு வச்சிருக்கானுங்க.